ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை காலம் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து மஷ்ரூம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதேமாதிரி 2 குழிக்கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 2 வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குழிக்கரண்டி வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, மக்காச்சோள மாவு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். மக்காச்சோள மாவுனா மஞ்சள் கலரில் வரும் பார்த்திங்களா, அந்த மக்காச்சோள மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி திக்கான பேட்டராக வச்சுக்கோங்க. நான் பிசையும் போது எவ்வளோ திக்காக இருந்தது பாருங்கள். இப்போ அதிலே தண்ணி விட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குன்னு ஒரு ஷேப் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணால் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக பொரியணுன்ற அவசியமும் இல்லை. நல்லா வெந்து மட்டும் வந்தால் போதும். இப்போ நல்லா பொரிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோள மாவு கிடைக்கல, நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்குங்க. ஸோ அதுவுமே நல்லா ஹெல்த்தியாக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சது எல்லாமே எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு, அதுக்கப்புறம் அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் பொரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இதுலையுமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் சேர்த்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அந்த கிளுகிளுன்னு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திக்காக வரும். ஸோ அந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காளானை வந்து இதில் நல்லா பிச்சு போட்டு சேர்த்துங்க. தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க, நமக்கு திக்காகி வந்துடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மாவுலாம் சேர்த்துருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் தண்ணியில் போகும்போது நல்லா வந்து திக்காகி வரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துட்டேன் நான் வந்து குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் கடையில் வாங்கிறதுல மஷ்ரூம்லாம் போடவே மாட்டாங்க, வெறுமனே அந்த கோஸ் மட்டும் தான் போட்டு பொரிச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் சர்வ் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காளான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே கட் பண்ண கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்ச காணு இதெல்லாமே போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட. ஏன்னா அடிக்கடிக்கு மழையும் பெய்யுது, வெயிலும் காயுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.